नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரார் நற்றுழாய் காணத் தவதரித்தாள் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே, விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விளங்கிழையாள் வாழியே, அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே, ஆக 105 மூன்றுரைத்தாள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अलक विनिहिताभिस्रग्भिराकृष्टनाथ विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. நமஸ்சபாயை. இன்றைய தினம் திருப்பாவையின் 23ஆம் பாசுர அனுபவம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய். திருப்பாவையின் 5வது காட்சியிலே நாம் இருக்கிறோம். இதுல நப்பின்னை பிராட்டியினுடைய தலைமையில பெண்கள் எல்லோரும் கண்ணனை எப்படி எழுப்பினால் அவனுக்கு பிடிக்கும் என்கிற சிக்ஷையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நப்பின்னை அவர்களுக்கு ஒரு பதத்திலேயும் மார்க்க தரிசனம் செய்து கொண்டு வருகிறாள். கண்ணனை ஆற்றப்படைத்தான் மகனே, பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்றெல்லாம் அழைத்தால் அவன் சந்தோஷப்படுவான் என்று சொல்லிக் கொடுத்தாள் நப்பின்னை. அப்படியே அழைத்தார்கள் பெண்கள். எந்த மனோபாவத்துடன் எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தா. அகங்கார மமகாராதிகள் எல்லாம் நீங்கி இருக்கும் தன்மை நமக்கு வேண்டும். அபிமான பங்கமாய் போக வேண்டும். மாற்றார் பலி தொலைந்தபடி போக வேண்டும். அப்படி அடிபணிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாள். அப்படியே செய்தார்கள் பெண்கள். இப்படியெல்லாம் குணபூர்த்தி உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே என்பதை பார்த்து எம்பெருமான் அவர்களை அறைக்குள்ளே விட்டானாம். பெண்களும் ஆச்சரியமாக அவனுடைய பள்ளிக்கட்டிற்கீழே போய் நின்று கொண்டு அவன் திரு கட்டாட்சங்களை தங்கள் மீது வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை போன பாசுரத்திலே வைத்தார்கள். உன்னுடைய திருக்கண்கள் பள்ளி எழும்பொழுது கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் விகசிக்க வேண்டும். அந்த அம்கண் எம் கண்கள் மீது விழுந்து எங்கள் சாபங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்கிற ஆச்சரிய பிரார்த்தனையை வைத்தார்கள். எம்பெருமானுக்கு இந்த பெண்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளவு அழகாக பேசுகிறீர்களே, உங்களுக்கு நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவ்விடத்திலேயே கேட்டான். படுத்துண்ட வாக்கிலேயே கேட்கிறான். இவ்வளவு நன்னா பேசுறேளே, உங்களுக்காக என்ன காரியம் வேண்டுமோ இப்பொழுதே செய்கிறேன் அப்படிங்கிறான் கண் விழித்த கண்ணன். அப்போ பெண்கள் சொல்றா, எம்பெருமானே, இப்படி பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள் நிற்கும் பொழுது தேவரீர் அனுகிரகித்தது கட்டாட்ச அனுகிரகம் மட்டும் போரும். அதற்கு மேலே வேண்டிய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு சபா கிரகத்துல நடந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். எங்களுக்காக இவ்விடத்திலிருந்து எழுந்து 4 நடை நடந்து சபாகிரகத்துக்கு வர வேண்டும், சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் பெண்கள். பிரார்த்தனையா அல்லது கட்டளையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னா அது இந்த மாதிரி வேண்டும், அந்த நுட்பத்தோட வேண்டும் அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டா
எஜமானர்கள் தான் சொல்லுவார்கள், யாச்சகர்கள் சொல்ல மாட்டார்கள். இப்போ ஒரு புடவை வாங்க போகணும் அப்படின்னா, நிறைய தனம் இருக்கிறவா புடவை வாங்க போறா அப்படின்னா, இந்த கலர் வேண்டும், இந்த பார்டர் வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டு வாங்குவது வழக்கம். இதே யாச்சகமாக ஒருவன் புடவை பெறுகிறான், அவனுக்கு புடவை கொடுக்கப்படுறது அப்படின்னா கையில கிடக்கிற புடவையை அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி இந்த பெண்கள் யாச்சகமாக எம்பெருமானிடத்தில் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் போல சொல்றதாக தெரியல. அப்படி விண்ணப்பித்தவர்களாக இருந்தாரானால் எப்படியாவது எம்பெருமான் எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிற சப்தங்களோட சொல்லி இருப்பார்கள். ஆனா இங்க ஒரு நுட்பத்தையும் சொல்லி இப்படி எழுந்திருக்க வேண்டும், இப்படி சப்தம் போட வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார்கள் பெண்கள். இதற்கு காரணம் சென்ற பாசுரத்திலே பார்த்தா போல எம்பெருமான் இவர்களை தனக்கு நியாமகைகளாக வைத்திருக்கிறான், தான் இவர்களுக்கு நியாமியனாக இருக்கிறானாம். அவ்வளவு பக்த வாத்சல்யம் எம்பெருமானுக்கு. இவ்வளவு அழகா பேசுறாளே பெண்கள், இவா சொல்ற பேச்ச நாமும் கேட்டுடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சு நன்னா கட்டளையிடுங்கள் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ள பற்றினானாம். இவர்களும் அத்தியாபயந்தி அப்படிங்கிற ரீதியிலேயே ரொம்ப அழகாக பாடம் போல சொல்லி கொடுக்கிறா எப்படி எழுந்து வரணும்னு. எப்படி எழுந்து வரணும்? மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. மாரி காலத்திலே, மழை காலத்திலே மலை குகைக்குள் உறங்கி இருக்கும் சிம்ஹம் போல் இருக்கிறீர் நீர். மலை முழஞ்சில் என்றால் மலை குகைக்குள் அப்படின்னு அர்த்தம். குகை அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. தூய தமிழ்ல முழஞ்சில் அழகா சொல்றா ஆண்டாள், தமிழை ஆள்கிறாள். இப்படி மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்திருக்கிறீர் நீர், மன்னி கிடந்தவராக இருந்தீர் நீர். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டா அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவர், பேடையுடன் படுத்த சிம்ஹம் போல் இருந்தாராம் எம்பெருமான். இப்பொழுதுதானே நப்பின்னை பிராட்டியோட சேர்த்தியில சேவை சாதித்தார், அதனால் அந்த அனுபவத்துல மூழ்கி இருக்கார், மன்னி கிடந்து உறங்கி இருந்தார். அப்பேற்பட்ட உறங்கும் நீ எம்பெருமானே சீரிய சிங்கமாவாய், பக்தர்களுக்காக பாய்ந்து அனுகிரகத்தை செய்யக்கூடியவன், அதுதான் உன்னுடைய தன்மை. அதை நீ இப்படி பாய்ந்து அனுகிரகம் செய்ய வேண்டிய வேளை வந்துவிட்டது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுற்று அறிந்து கொண்டு தீ விழித்து எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா, இதான் போன பாட்டிலேயே சொல்லிவிட்டாளே எப்படி விழி இருக்க வேண்டும், எப்படி கட்டாட்சம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சென்ற பாசுரத்திலேயே விவரமா சொல்லிவிட்டாளே ஆண்டாள். அப்புறம் திருப்பி இந்த இடத்துல தீ விழித்துன்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டா, போன பாசுரத்துல என்ன சொன்னா, அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு சொன்னான். ஆதித்யன் மாதிரி இருக்கிற கண்ணை கொண்டு எங்கள் சாபங்களை நீ போக்குவாய் அப்படின்னு சொன்னான். அது சூரியன் மாதிரி கண்களை வைத்துக்கொண்டு யாராவது எங்களுக்கு எப்பொழுதாவது சாபத்தை கொடுத்தா அதை நீக்கிறதுக்கு சரி. ஆனா நாங்கள்லாம் பாப்பங்களை எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா அப்பப்ப பண்ணிட்டே இருக்கோம். ஒரு க்ஷணார்த்தத்துல நாங்க செய்யக்கூடிய பாப்பமானது ஒரு பிரம்ம கல்பம் அனுபவிச்சாதான் போகும். அந்த மாதிரி அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேரிலே அபராதங்களை பாப்பங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாப்பங்களை எல்லாம் அப்பப்பொழுதே ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சூரியனுடைய வெப்பம் எப்பொழுதும் இருக்கிறது தான், ஆனாலும் திடீர்னு நம்மளுக்கு குளிர்றது, கொஞ்சம் அதிகமா வெப்பம் வேணும் நம்ம பக்கத்துல அப்படின்னா தீய மூட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுடைய பாப்பங்கள் அப்பப்பொழுது நாங்கள் செய்யக்கூடிய பாப்பங்களை போக்க நீ தீ விழிக்க வேண்டும். தீ விழித்து அப்படின்னா, இப்படி தீ விழித்தாயானால் எங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும். அதற்கு மேலே எழுந்து வர வேண்டும் எங்களுக்காக. வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறி, நீ எழுந்து வரும்பொழுது ஆச்சரியமாக ஒரு சுகந்தம் வீசும். வேரி வேரி என்றால் சுகந்தம் என்ற அர்த்தம். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவார் நம்மாழ்வார். வாசனை மாறாத புஷ்பம் என்று சொல்லி, சர்வகந்தன் என்று உனக்கு பெயர் உண்டு. அப்படி இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த பேடையுடன் நீ இருந்து கொண்டிருந்தாயே, அந்த கந்தம் இப்பொழுது உன்னுடைய திருமேனியிலிருந்து வீசுகிறது. கந்தம் கமழும் குழலியினுடைய கந்தம், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னையினுடைய கந்தம்,
இப்பேற்பட்ட கந்தம் எல்லாம் இப்பொழுதே வீசுறது. ஆனாலும் வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதற வேண்டும். அப்படி பிடறிய ஒரு ஆட்டினா அதுலேருந்து ஒரு வாசனை கிளம்புமாம் சிங்கங்களுக்கு. அந்த மாதிரி நீயும் திருமேனியை இப்படி குலுக்கினியானா அதுலேருந்து அந்த வாசனையானது இன்னும் சுத்துப்புறத்துல நன்னா வீசும். அதற்காக வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறி, அதற்கு மேலே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, நீ புறப்பட்டு வர வேண்டும். இப்படி நிமிர்ந்து சப்தம் போட்டுக்கொண்டு புறப்பட்டு வர வேண்டும் அப்படிங்கிறா. முழங்கி அப்படிங்கறதுக்கு அர்த்தம், இவரோ ராஜா, நந்தகோபன் குமரனா இருக்கக்கூடிய யுவராஜா. அதனால இவர் எழுந்து வந்தாரானா சபாகிரகத்துக்கு வாத்தியங்கள் வாசிக்கிறது சகஜம்தான். அந்த மாதிரி முழக்கம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாளோ இந்த பெண்கள்னு கேட்டா, அதெல்லாம் முக்கியமான முழக்கம் இல்ல, அது ஆனுஷங்கிகமா நடக்கும். ஆனா முக்கியமான ஒலி என்ன கேட்க வேண்டும் தெரியுமோ? உன்னுடைய பாதுகா துவனி எங்களுக்கு கேட்க வேண்டும். அந்த பாதுகா துவனி கேட்டுதுன்னா எங்களுக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் வரும். துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சா நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. இந்த பாதுகா துவனியோட நீ நடக்கிறதை நாங்கள் கேட்டு பார்த்து ரசித்தோமானால் எங்களுடைய நடையானது மிச்சமாகும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஆண்டாளுடைய கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இப்படி ஸ்லோகத்தை பாடுகிறார். நாங்கள்லாம் ஒரு நடை நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கன்னு கேட்டா, இந்த சம்சாரத்திலிருந்து திடீர்னு ஸ்வர்க்கம் போவோம் புண்ணியம் இருந்தா, அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே திருப்பி நடந்து சம்சாரத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் பாப்பம் இருந்தா அங்கேருந்து நடந்து நரக்கத்துக்கு போவோம். அது முடிஞ்சதுன்னா திருப்பி சம்சாரத்துக்கு வருவோம். இப்படி ஸ்வர்க்கம் சம்சாரம் நரக்கம் அப்படின்னு நடப்பாவாட போட்டுட்டே இருக்கோமே, அந்த நடையெல்லாம் நிற்கும் உன்னுடைய பாதுகா துவனியோட சேர்ந்த நடையை நாங்கள் சேவித்தால் அப்படின்னு ஆச்சரியமாக பாடுறார் சுவாமி தேசிகன். இது போரலையாம் சுவாமிக்கு. என்னவோ நமக்கு இந்த சம்சார பந்தமானது நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டோமே, பாதுகையோட எம்பெருமான் எழுந்தருளர்த சேவிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? மோக்ஷானந்தம் கிடைக்கும் இது சேவிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டா போருமா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனுக்கு போரல. அழகா சொல்றார், சரதசதம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகா சுரங்க பர்த்துஹு த்வததீனானி கதா கதானி பஷ்யன். எம்பெருமானே, நீ மணிமண்டபத்துக்கு எழுந்தருளுகிறாயே, பாதுகைய சாத்திண்டு புறப்பாடெல்லாம் கண்டருளி விட்டு பிரம்மோற்சவத்தின் பொழுது எந்த பிரம்மோற்சவத்தை காண தேவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ, சமயாஹூத பிதாமகஸ்துதானி, எல்லா தேவதைகளையும் பிரம்மோற்சவத்தின் பொழுது பேரி தாடனமிட்டு அழைப்பார்களாம். அவர்களெல்லாம் வந்து காத்துருக்கா, எப்போ இந்த புறப்பாட்டு அழக சேவிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி காத்துருக்கும் பொழுது எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறீரே, தேவரீருடைய புறப்பாடு அழகை சேவிக்க முடியறதே. இந்த பாதுகையை சாத்திண்டுதானே புறப்பாடு கண்டருளுகிறீர். அவள் இல்லைனா புறப்பாடு நடக்குமா? அப்பேற்பட்ட இந்த துவனியோட கூடிய புறப்பாடை சேவிக்க சரதசதம்ப பாதுகேஸ்யாம், எனக்கு 100 வயசு இருந்தா போருமா? அதற்கு மேல ஆயுசு வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா அப்படின்னு சொல்லுவார் வரதராஜ வஞ்சாசத்துல. அதே பாவத்துல சொல்லுகிறார். பகவத் அனுபவம், அர்ச்சானுபவம், புறப்பாட்டு அனுபவம் அப்படிங்கிறது எவ்வளவு வசத்தின்னு கேட்டா, ஒரு கால் வைகுண்டானுபவம் கூட அதற்கு முன்னாடி சிறியதாக ஆகிவிடும் போல தெரிகிறது ஆச்சாரியர்களுக்கு. அப்பேற்பட்ட அனுபவம் புறப்பாட்டிலே முழங்கி புறப்பட்டு. ஆண்டாள் சொல்றா, எம்பெருமானே, தேவரீர் புறப்பாடு கண்டருளும் பொழுது அங்கெல்லாம் 5 லட்சம் பேர் இருக்கோமே, ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுண்டுனா போவீர் நீர். அதுதானே உம்முடைய வழக்கம் அப்படிங்கறத மனசுல வச்சுண்டு சொல்றா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று சொல்லி. அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, இப்பொழுதும் ஸ்ரீரங்கத்தில் அனுபவிக்கலாம். எம்பெருமான் எப்படி புறப்பாடு கண்டருள்வார் அப்படின்னு பார்த்தா, மெதுவாதான் கண்டருள்வார். ஓட்டம் எல்லாம் கிடையாது ஸ்ரீரங்க புறப்பாட்டுல, மெதுவா கண்டருள்வார். அதுவும் ஆங்காங்கே நிறுத்தி எல்லாருக்கும் சேவை சாதிச்சுட்டு போவார். 2 கிரகம் போவார், அதுக்கப்புறம் நிற்பார். எல்லாருக்கும் அனுகிரகம், அதுக்கு மேலே போவார். என்ன பண்றார் எம்பெருமான்? இப்படி நின்னு சேவை சாதிக்கிறாரே புறப்பாட்டுல அப்படின்னு கேட்டா,
அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். கத்வா கத்வா ஸ்வயமனுகிருஹத்வார முன்னித்ரநாதாம் பௌரன் நித்யம் கிமபி குஷலம் பாதுகே பிருச்சசீவ. ஒரு வீடா போய் எல்லாரிடத்திலேயும் குஷலம் விசாரிக்கிறீரோ? பாதுகாதேவிதான் இப்படி விசாரிக்க செய்கிறாளாம். ஏன்னா அவ இல்லன்னா புறப்பாடு இல்லையே. அதனால இப்படி பாதுகைய சாத்திண்டு கிரகம் கிரகமா போய் எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? இந்த கிரகத்துல ஸ்ரீரங்க வாசம் உங்களுக்கு நன்னா இருக்கா? இங்க எந்த விதமான குறவும் இல்லையே அப்படின்னு விசாரிச்சுண்டே போவராம். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்னிடத்தில் சொல்லுங்க, அதை கேட்டுக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அழகா சொல்லுவராம் நம்பெருமாள். சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக ராமாயணத்தை கருத்துல வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் அப்படின்னு நிர்வகிப்பார்கள் பெரியோர்கள். என்ன ஆச்சு, ராமபிரான் அயோத்தியில இப்படி தெரு தெருவா உலா வருவார். வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிப்ரிச்சசி, எல்லாரையும் போய் குஷலத்தை நன்கு விசாரிப்பார். பரிப்ரிச்சசி அப்படிங்கிறார். எப்படி கேட்பார்? யாரை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்பாராம். புத்ரேஷு, ஒருத்தருக்கு நல்ல பிள்ளை இருந்தானால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பார். அம்மா அப்பாவா இருந்தா அவ கிட்டக்க பிள்ளைய பத்தி விசாரிப்பார். அக்னிஷு, அக்னிஹோத்திரம் பண்றவரா இருந்தா அக்னிஹோத்திரம் நன்னா நடக்கிறதா, நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கீரா அப்படின்னு கேட்பார். தாரேஷு, புதுசா கல்யாணமானவர் அப்படின்னா உம்முடைய மனைவி சௌக்கியமா இப்ப இருக்காரா, சந்தோஷமா இருக்காரா, ஆனந்தமா இருக்காரா அப்படின்னு விசாரிப்பார். அதற்கு மேல சிஷ்ய கணேஷுச்ச, ஆச்சாரியன் ஒருவர் இருந்தாரானால் உம்முடைய சிஷ்யகணங்கள்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு கேட்பறான். இதெல்லாம் போராதுன்னு சபரி ஆசிரமத்துக்கு போனார் ராமபிரான். அங்க சபரி கிட்டக்க எப்படி குஷல பிரஷ்னம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, உமக்கு உடல் நன்னா இழைச்சுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். சாதாரணமா சௌக்கியமா இருக்கீரா, புஷ்டியா இருக்கீரா அப்படின்னு தானே கேட்போம். ஆனா ராமபிரான் போய் சபரியின் இடத்துல உமக்கு நன்னா இழைச்சிருக்கா உடல் அப்படின்னு கேட்டார். என்ன காரணம்னு கேட்டா, இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பண்றவர்களுக்கு தபஸ் நன்னா சித்திச்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு உடல் இழைச்சி இருக்கணுமா, அதனால அப்படி குஷல பிரஷ்னம் பண்ணினார். அந்த மாதிரி மனுஷர்களை அறிஞ்சு யார என்ன கேட்கணுமோ அதை கேட்டு குஷல பிரஷ்னம் பண்ணுவார் ராமபிரான். அதே பதங்களை எடுத்து ரொம்ப அழகா போடுறார் சுவாமி தேசிகன். பௌரான் நித்யம் கியோபி குஷலம் பாதுகே பிச்சசீவ என்று சொல்லி இப்படி யாருக்கு என்ன வேணும் குஷலமா குஷலமான் கேட்டுண்டே வருவார். அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு அழகா வியாக்கியானத்துல சொல்றார் வியாக்கியான சக்கரவர்த்தி. இப்பொழுதும் இதை அனுபவிக்கலாம் சாக்ஷாத். எப்போன்னு கேட்டா வைகுண்ட ஏகாதசியில மணல் வெளியில எம்பெருமான் ஏழுவார் நம்பெருமாள். அப்போ நம்ம ஒரு இடத்துல நின்னா போறோம், எங்க நின்னாலும் எம்பெருமான் நமக்குன்னு வந்து சேவை சாதிப்பார். கிட்ட நன்னா அவருடைய ரத்னங்கி சேவிக்கும்படியாக ஒரு அவயவமும் அனுபவிச்சு சேவிக்கும்படியாக நமக்கு வந்து 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 சேவை சாதிப்பார். நன்னா சேவையாச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி வேற இருக்கும். அந்த அனுபவம் எல்லாம் சேவித்து பார்க்க வேண்டும் அவசியம். நம்பெருமாளை தரிசித்தால் ஆண்டாள் சொன்ன மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்கிற சப்தங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேரும்படியாக அமையும். இப்படி நீ புறப்பட்டு வர வேண்டும். போதருமா போலே, சிம்மம் போல வர வேண்டும் எம்பெருமானே. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் தானே நீ. அப்படி இருக்கிறச்சே போதருமா போலே நீ வர வேண்டும் அப்படிங்கிறா. சிங்கம் அப்படிங்கிறது சில சமயத்துல தூங்கிட்டு இருக்குமா, சில சமயத்துல வீழ்ச்சின்னு இருக்குமா. அருமா அப்படின்னு சொல்லிட்டு அது வேட்டையாடுறதுக்கே எப்பொழுதும் தயாரா இருக்குமா. அப்பேற்பட்ட போதருமா போலே நீ வர வேண்டும் அப்படிங்கிறா. சிம்ஹம் மாதிரி நான் நடப்பேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? எதையோ சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் கதை அப்படின்னு நானா கிருஷ்ணன். எங்களுக்கு தெரியாதா? உங்க மாமனாரே சொல்லியிருக்கார் உமக்கு சிம்மநடை இருக்குன்னு. கஜ சிம்மவத் கதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ அப்படின்னு ஜனக மகாராஜா சொன்னார். இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து, யாரப்பா இந்த ரெண்டு பிள்ளைகளும் இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ, தேவர்கள் மாதிரி இருக்கே இவர்களுடைய பராக்கிரமங்களை எல்லாம் பார்த்தா. கஜம் நடக்கிறதோ, சிம்மம் நடக்கிறதோ, ஷார்தூலம் நடக்கிறதோ, ரிஷபம் நடக்கிறதோன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். அப்படி சிம்ம நடை நீ போடுவாய் என்று எங்களுக்கு தெரியுமே அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கேட்டுண்டார் பெருமாள். அதுக்கு மேல சொல்ற ஆண்டாள், எனக்கு கனவுல சேவை சாதிச்சாயிடுத்து ஏற்கனவே சிம்மமா தேவரீர் வரப்போறது அப்படின்னா. அப்படியா? என்ன பாசுரம் பாடினாவ? வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது அப்படின்னு தானே சொன்னா. வாரணம் ஆயிரம் சூழ
வந்தார் அப்படின்னு சொன்னான். சூழ யார் வந்தார்னு சொல்லல. ஆனா 1000 வாரணங்கள் பின்னாடி வருது அப்படின்னா தலைவரா இருக்கக்கூடியவரும் ஒரு வாரணமாவே இருக்கணும், ஒரு யானையாவே இருக்கணும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில அந்த யானை கூட்டத்துக்கு தலைவன் ஒரு யானை அல்ல, ஒரு சிம்மம் தான் அப்படின்னு தெரியறது. எங்கேருந்து தெரியறது? அந்த பதிகத்தினுடைய நடையிலிருந்து தெரியறது. அப்புறமா என்ன சொன்ன ஆண்டாள்? அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து அப்படின்னு பாடிவிட்டா. அரிமுகன் அப்படின்னா சிம்மமுகன் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால நீர் சிம்மமாதான் வந்தீர், உமக்கு பின்னாடி பல யானைகள் வந்தது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் தேவரீர் சிம்மம் தான், அப்படி சிம்மம் போல வர வேண்டும், போதருமா போலே. சரி, சிம்மம் மாதிரி வந்தா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லையா அப்படின்னு கேட்டார் எம்பெருமான். நீ பூவை பூவண்ணா, சிம்மமா நீர் இருந்தாலும் அந்த காம்பீரியம் எல்லாம் உம்முடைய சத்ருக்களிடத்துலதான் காண்பிப்பீர், எங்களுக்கு மிடுக்குக்காக மட்டும்தான் காண்பிப்பீர். எங்க கிட்டக்க வந்து பழகும் பொழுது பூவை பூவண்ணனாக ஆகிடுவீர். பூவை பூ அப்படிங்கிறது காயாம்பூ, அத்தசி புஷ்பம் என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப மிருதுவா இருக்குமா, நீலமேக வர்ணமா இருக்குமாம் எம்பெருமானுடைய திருமேனியை போலவே. அதனால பூவை பூவண்ணனாக எங்களிடத்தில் தேவரீர் இருப்பீர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அழகா சொன்னாலாம் பெண்கள். நீ என்ன பண்ணணும்? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன் கோயிலுக்கு நீ எழுந்தருள வேண்டும். உன் கோயில் என்றால் உன்னுடைய சபாகிரகம், உன்னுடைய மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கோயில் என்றே சம்பிரதாயத்தில் வழக்குடைய திருவரங்கம் கோயிலை சொல்லலாம். திருவரங்கம் கோயிலே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு மங்களாசாசனம் செய்யும்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவளுடைய பிரார்த்தனை என்றும் சொல்லலாம். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, சிம்மாசனத்திலே நீர் எழுந்தருள வேண்டும், கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திருந்து அப்படிங்கிறார். அழகிய அமைப்பை பொருந்திய சிம்மாசனம், அதாவது உட்கார்றதுக்குன்னே ஏற்பட்ட இடம் சிம்மாசனம். எதுக்காக இதை சொல்றா மெனக்கெட்டு அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமான் முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் இருந்த இடம், உட்கார்ந்த இடம் எல்லாம் அவ்வளவு சரியா இல்லையா. என்ன ஆச்சு? 3 விதமா சரம ஸ்லோகங்கள் சொன்னார். முதல்ல வராக சரம ஸ்லோகம் சொன்னார். அப்போ அது ஒரே பிரளய ஜலமா சுத்தி இருந்தது. இவரை உக்காத்தி வச்சு ஒரு இடத்துல கேட்கும்படியாக இருந்ததா? அப்படி இல்லை. சரி, அப்புறம் ராமச்சரம ஸ்லோகம்னு ஒண்ணு சொன்னார். அது எங்க சொன்னார்? கடற்கரையிலே சொன்னார். அது கடலோசையோடையே போகும்படியா இருந்தது. யாருக்கும் சரியா கேட்டுதான்னு கூட தெரியல, ஏதோ பாறை மேல உக்காண்டு சொன்னார். சரி போட்டோம். அடுத்தது ஒரு சரம ஸ்லோகம் சொன்னார், கிருஷ்ண சரம ஸ்லோகம். அது எங்க சொன்னார்? சேனையோர் உபயோர் மத்தியே, நடு யுத்த பூமியில தேர் தட்டுல உட்கார்றது கூட இடம் இல்லாம உட்கார்ந்து சொன்னார். இப்படியெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது உமக்கு ஒரு நல்ல ஆசனமே இல்லையே எம்பெருமானே. உட்கார்றதுக்குன்னு ஏற்பட்ட ஆசனம் சிம்ஹாசனம், அது கோப்புடைய சீரிய சிம்மாசனம். இவ்விடத்துல உம்ம மாதிரி சீரிய சிங்கத்துக்கு அதுதான் பொருந்திய இடம், எழுந்தருள வேண்டும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. அப்படி இருந்து என்ன பண்ணணும்? யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே லோரெம்பாவாய், நாங்கள் எந்த காரியத்துக்கு வந்தோம் அப்படிங்கறத காது கொடுத்து கேட்டு எது உச்சிதமோ அப்படி அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னா. 8ஆம் பாட்டிலே ஆராய்ந்தருள் என்று சொன்னாள் ஆண்டாள். அதற்கு என்ன பொருள் என்று பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுக்கு தெரியும் நம்முடைய நன்மை என்ன அப்படிங்கிறது. நாமே போய் சொல்லுவதை காட்டிலும் அவரே அதை ஆராய்ந்து அருள்வது நமக்கு பேரனுகிரகமாகும். அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலேயும் ஆராய்ந்தருள் அப்படின்னு அழகாக சொன்னாள் ஆண்டாள். இந்த பாசுரமானது ரொம்ப ஆச்சரியமா நரசிம்மமூர்த்திக்கே ஏற்பட்டா போல இருக்கிறது என்று பெரியோர்கள் நிர்வகிப்பார்கள். இந்த நிருசிம்மாவதாரத்தில் ஆண்டாளுக்கு அபாரமான ஈடுபாடு. அதனாலதான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழி என்று சொன்னாள். அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து அப்படின்னு பாடினான். இந்த பாசுரத்தை நிருசிம்ம பிரானுக்கே அமைத்தாள் இவள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அமைகிறது. மாரிமலை முழஞ்சில் என்று சொல்லும் பொழுது அகோபில கஷேத்திரத்து குகைக்குள் இருந்த எம்பெருமான் என்று நிர்ணயிப்பார்கள் பெரியோர்கள். அகோபில கஷேத்திரத்திலே நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கு, அதுல நிறைய குகைகள் இருக்கு. அங்கேயெல்லாம் எம்பெருமான்
சுப்தமாக இருந்து கொண்டிருந்தான் பிராட்டியோட என்று சொல்லுவார்கள். இன்னொரு நிர்வாகம் என்னவென்றால், மாரி மலை அப்படிங்கிறது இந்த ஹிரண்யகசிபுவனுடைய பவனம், அவனுடைய அரண்மனை. அந்த அரண்மனையினுடைய தூண்ல, அந்த தூண் அப்படிங்கிறது ஒரு குகை போல இருக்கு. அந்த மாரிமலை முழஞ்சில் எம்பெருமான் மன்னி கிடந்திருந்தான், மன்னி கிடந்து உறங்கி கொண்டிருந்தான். எதுவரை அப்படின்னு கேட்டா, இந்த பிரகலாதனை இவன் துன்புறுத்தி முடித்துவிட்டு அதற்கு மேலே அவனோட பேச்சுவார்த்தை நடத்த அழைத்தான் குழந்தையை. குழந்தை வந்து சேர்ந்தான். யாருடா இந்த நாராயணன்? யாரோ உன்னை காப்பாத்துறான், நான் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை அதுல இருந்து மீட்டுண்டு வரானே, யாருடா இந்த நாராயணன், எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும் பொழுது குழந்தை அழகா பதில் சொன்னான். சர்வேஷு ஏவ அஸ்தி நாதோமே லோகநாதோ ஜனார்தனா. லோகநாதனான என் நாதன் ஜனார்தனன் அவன் இல்லாத இடமே கிடையாது. தரண்யாம் பர்வதாகிரேஷு பர்வதேஷு ஜலேஷ்வபி. இந்த தரணியில இருக்கா, பர்வதங்களுடைய உச்சியில இருக்கா, மலைகள்ல இருக்கா, ஜலாசயங்கள்ல இருக்கா. சமுத்திரேஷு ததா த்வீபே காஷ்டேஷு ச வனேஷு ச. சமுத்திரங்கள்ல இருக்கா, த்வீபங்கள்ல இருக்கா, அதனுடைய கரையில இருக்கா, வனங்கள்ல இருக்கா. திக்ஷு அப்பி விரக்ஷேஷு ச நதீஷு அப்பி. திக்குகள்ல இருக்கா, விரக்ஷங்கள்ல இருக்கா, நதிகள்ல இருக்கா. நக்ஷத்ரேஷு ததா வன்னோ ததா சோம சூரியயோ. சூரியன்ல இருக்கான், சந்திரன்ல இருக்கான், நட்சத்திரங்கள்ல இருக்கான். மாருதே ககனே சம்யக் பஹிஷ்ச அந்த சபாஸ்தலே. காத்துல இருக்கான், ஆகாசத்துல இருக்கான், பூமியில இருக்கான், உள்ள இருக்கான், வெளியில இருக்கான். சாஸ்திரேஷு ச புராணேஷு வேதேஷு ச மகாத்மசு. சாஸ்திரங்கள்ல இருக்கான், புராணங்கள்ல இருக்கான், வேதத்துல இருக்கான், மகான்களிடத்துல இருக்கான். கட்கே சஸ்திரே விஷே சர்ப்பே. எதை சொல்லு அதுல இருக்கான். சஸ்திரங்கள்ல இருக்கான், கட்கத்துல இருக்கான், விஷத்துல இருக்கான், சர்ப்பத்துல இருக்கான். இல்லாத இடமே கிடையாதுன்னு அடிக்கின்றே போனானா குழந்தை. அப்பொழுதெல்லாம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்த எம்பெருமான் சீரிய சிங்கமாக தனக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து கொண்டே வந்தானாம். என்ன விஷயம்னு கேட்டா, நாராயண சப்தத்தின் அர்த்தத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். எம்பெருமான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான். ஆனால் அப்படி வியாபித்த எம்பெருமான் ஹிரண்யகசிபு எந்த இடத்துல தட்டினாலும் அப்படியே வந்திருந்தானால், நாராயண ரூபத்தோடையே வந்திருந்தானால், சங்கர சக்கர கதாதாரியாக சதுர்புஜத்தோட அவனுடைய திவ்ய ரூபத்தோட வந்திருந்தானால் அது தேவரூபம் அப்படின்னு கருதிருப்பானாம் ஹிரண்யகசிபு. அப்ப பிரம்மா கொடுத்த வரன் வீணாயிடும். அதனால இப்ப பிரம்மா கொடுத்த எல்லா வரங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். மனுஷனால மரணம் கிடையாது, தேவனால கிடையாது, தானவனால கிடையாது, மிருகத்தால கிடையாது, கார்த்தால கிடையாது, ராத்திரியில கிடையாது, ஆயுதத்தால கிடையாது. இப்படி அப்படின்னு எக்கச்சக்க வரம் வாங்கி வச்சிருக்கான் ஹிரண்யகசிபு. பிரம்மாவும் கொடுத்து வச்சிருக்கார். இதுக்கெல்லாம் ஏத்தாப்புல இப்ப வந்து சம்ஹாரம் பண்ணணும். அதனால அதுக்கு ஏத்த ஒரு ரூபத்தை எம்பெருமான் ஆங்காங்கே தரித்து கொண்டே வந்தானாம். எந்த எந்த இடத்துல எல்லாம் பிரகலாதன் அவன் இருக்கான்னு சொன்னானோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த ரூபத்தை கொண்டு எம்பெருமான் தயாராக இருந்தானாம். அதனாலதான் ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் பாடுவார். ஸ்தம்பை கவர்ஜ மதுனா பிகரீஷனூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அன்னிக்கு அந்த ஒரு தூணை பிளந்தானே ஹிரண்யகசிபு, அதை தவிர வேறு எல்லா இடத்திலேயும் இந்த மூ உலகிலேயும் நரசிம்ம மூர்த்தி வியாபித்திருக்கிறான். நரசிம்ம மூர்த்தியை கர்ப்பமாக கொண்டுள்ளது இந்த மூ உலகும். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று அழகாக சொல்லுவார். அப்படி மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கிய எம்பெருமான் சீரிய சிங்கமாக தன்னைத்தானே ரூபம் அமைத்துக் கொண்டு வந்தானாம். அப்புறம் என்ன ஆச்சு? அறிவுற்று தீ விழித்து. ஹிரண்யகசிபு கேட்டான், வாசௌ எதிச்ச சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு. எல்லா இடத்துலயும் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்றியடா, இந்த ஸ்தம்பத்துல ஏன் அவன் எனக்கு தெரியல, இந்த தூண்ல ஏன் தெரியல அப்படின்னு கேட்டான். அப்படியே தமிழாக்கிறார் ஆழ்வார். எங்கு உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று. இங்கு இருக்கானான்னு அவன் கேட்கல, இங்கு இல்லையா, ஏன் இங்க இல்லன்னு கேட்டான். அதே போல இங்கு இல்லையால் என்று அப்படின்னு சொன்ன உடனே அறிவுற்று இப்பதான் சமயம் அப்படின்னு தீர்மானிச்சு தீ விழித்து அப்படியே எம்பெருமான் தோன்றினான். தோன்றினவன் என்ன பண்ணினான்? வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறி சட்டாவதூதா ஜலதப்பராபதன்னு கிரகஸ்ச தத்ருஷ்டி விமிருஷ்டரோசிஷா. அப்படியே அவன் பிடரிய ஆட்டினானா, அதுல மேகங்கள் எல்லாம் கீழே விழுந்துடும் போல அதிர்ந்தது. கிரகங்கள் எல்லாம் ஒளி குன்றி போயிற்று. ஒரு சுவாசம் எடுத்துட்டான் எம்பெருமான். போதய சுவாசஹதா விசுக்ஷுபுஹு.
நிர்ஹாதபீதத்திகிபா விசுக்ருஷுஹு. அதுல சமுத்திரங்கள் எல்லாம் வத்தி போயிடுத்தாம். கர்ஜனை ஒண்ணு பண்ணினான். திக் கஜங்கள்லாம் பயந்து ஓடி போக ஆரம்பிச்சுதாம். அதுதான் அழகா சொல்ற ஆண்டாள். வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அப்பேற்பட்டவன் இப்படி பயங்கரமா வந்தானே, பார்க்க எப்படி இருந்தான்? பயமா இருந்ததா அவனை பார்க்க அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றா. போதருமா போலே அதிருஷ்யதாம் அத்தியுத ரூபம் உத்வன். இந்த மாதிரி அற்புதமான ரூபத்தை பார்க்கவே முடியாது. அழகா சொல்றார் ஆழ்வார். இவையா பிளவாய் திருந்தெறிகான்ற இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரி பொங்கி காட்டும் அழகு அழகியான்தானே அரி உருவந்தானே. அழகா சொல்றார். அழகு அப்படின்னா அந்த அரி உருவம் தானே, அந்த போத அருமா தானே அப்படின்னு ரொம்ப அழகா அனுபவிச்சு மகரிஷி சொன்னதை அப்படியே தமிழாக்குற ஆண்டாள். போதருமா போலே. அப்படி வந்தவன் அந்த ஹிரண்யகசிபுக்கு பெரிய அருமாவாய் இருந்து அவனை பிளந்தாய். சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டா சோத்பட்டே என்று சொல்லி. ஆனா அதற்கு மேலே பிரகலாதனுக்கு நீ பூவை பூவண்ணா ரோஜ சதிருஷாதிருஷாம் யதிவிசஜ்யதே வியஜ்யதே. உன்னுடைய தாமரை கண்களால குளிர கட்டாட்சித்தாயே அந்த குழந்தையை. அப்பேற்பட்ட கட்டாட்சம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நிருசிம்மாவதாரத்தை இந்த பாசுரத்தினால் சொன்னாள் ஆண்டாள் என்று நிர்வகிப்பார்கள் பெரியோர்கள். சம்பிரதாயத்துல சிம்மம்னா நரசிம்மம் மட்டும்தானா? இல்லையே, ராகவ சிம்மமும் உண்டு. எப்படி ராகவனை சிம்மமாக ஜனகர் பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம். சீதா பிராட்டியும் சிம்மமாகத்தான் பார்க்கிறாளாம் ராகவனை. ராவணன் கிட்டக்க சொல்றா, எதந்தரம் சிம்ம ஸ்ருகாலயோர்வனே அப்படிங்கிறா. உனக்கும் ராமனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காட்டில் இருக்கிற சிம்மம் அவர், நீ காட்டில் இருக்கிற குள்ளநரி அப்படிங்கிறா. அதனால சிம்மனாக தான் வரித்து நினைத்திருந்தாள் சீதா பிராட்டி ராமனை அப்படின்னு தெரிகிறது. கிருஷ்ணன் தான் யாதவ சிம்மம் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருப்பாவை பூர்த்தியா கிருஷ்ணபரமா இருக்கிறதுனால இந்த பாசுரத்தினாலேயே அவன் போதருமா சீரிய சிங்கம் அப்படிங்கறதெல்லாம் தெரியறது. இதெல்லாம் ஆண்டாளுக்கு எங்கேருந்து தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா, தேவகி சிங்கமே தாலேலோ, தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படின்லாம் பாடுவார் பெரியாழ்வார், அதுல இருந்து தெரிஞ்சுது. இதற்கெல்லாத்துக்கும் மேல ரங்கேந்திர சிம்மமாக எப்படி நடையழகு போட்டார் அர்ச்சாவதார சிரேஷ்டரான ரங்கேந்திர சிம்மம் நம்பெருமாள் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இந்த சிம்மங்கள் எல்லாத்துக்கும் மேல நம் சம்பிரதாயத்தின் முக்கியமான சிம்மம் கவிதார்க்கிக சிம்மம். அவருக்கும் இந்த பாசுரத்தை பொருத்தும்படியாக அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். பக்தர்கிட்டக்க அவ்வளவு அன்பு அவளுக்கு. சுவாமி தேசிகனுக்கு இந்த பாசுரம் பொருந்தும்படியாக அப்படி அமையறது ரொம்ப அழகா. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் என்றால் திருவேங்கட மாமலையில முதல்ல மன்னி கிடந்திருந்தார் இந்த சுவாமி தேசிகன். திருவேங்கடமுடையானின் அவதாரம் தானே அவர். அன்று உலகனே ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி அப்படின்னு அழகா பாடுறார் நயினாராச்சாரியன். ஏன் இந்த வேங்கடமலை மாரிமலை அப்படின்னு கேட்டா, மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். மாறி மாறாத மலை அப்படின்னு அழகா பேரிட்டார் நம்மாழ்வார் வேங்கடமலைக்கு. மாறினா மழை, மழை மாறாமல் பொழிஞ்சுட்டே இருக்குமா. அது என்ன மழை அப்படின்னு கேட்டா, விருஷகிரி கிருஷ்ணமேக ஜலிதாம் ஜனிதாபஹராம், தயையாகிற மழை எப்பொழுதும் பொழிஞ்சுட்டே இருக்கே அந்த வேங்கடத்து மலையிலிருந்து. அதனால மாறி மாறாத தன்னம்மலை இந்த வேங்கடம். அந்த மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்திருந்தார் சுவாமி தேசிகன் ரொம்ப நாள் வரை. என்ன காரணம்னு கேட்டா, அப்போலாம் அவ்வளவு ஆபத்து வரல சம்பிரதாயத்துக்கு. அப்புறம் கலிகாலம் வந்தது, சுவாமி ராமானுஜர் காலமும் முடிந்தது. அதற்கு பிறகு பல வாதிகள் கிளம்பினார்கள். அப்பொழுதுதான் இவர் அவதாரம் செய்ய வேண்டிய காலம் என்று தீர்மானித்து அறிவுற்று தீவிழித்து அவதாரம் செய்தார். எப்படி அவதாரம் செய்தார்? அறிவுற்று செய்தார். அறிவை பெற்றுக்கொண்டாராம் ஹயக்ரீவனிடத்திலிருந்து. ஹயக்ரீவ கட்டாட்சத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு மேலே தீவிழித்து இந்த அவதார காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அவதார காரியத்திலே இறங்கினார். அதை எப்படி செஞ்சார் அப்படின்னு கேட்டா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வேதே சஞ்சாத கேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே
சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷ விஷாட்சுன்யவாதே விவாதே தர்மத்ராணாயோபூத் சஜதி பகவான் விஷ்ணுகண்டாவதாரா என்று சொல்லுவார்கள். வேதத்தினுடைய கேதத்தை போக்கும்படியாக, முனிவர்கள் வச்சனங்களை காக்கும்படியாக, புராணங்கள் சொன்ன சொற்களை சத்தியமாக்கும்படியாக, வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக கர்ஜனையிட்டுக் கொண்டு இதர மதஸ்தர்களை நிரசனம் செய்து கொண்டு வந்தார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா என்று சொல்லி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டார். அதற்கு மேலே என்னாச்சு? போதருமா போலே திகழ்ந்தார் இந்த சம்பிரதாயத்துக்கு. கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னும், வேதாந்தாச்சாரியன் அப்படின்னும், சர்வதந்திர சுதந்திரன் அப்படின்னும் பலவித விருதங்களை பெற்றார். ஆயினும் அவருடைய ஆத்ம குணமானது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்துக்கு ஓலையிட்டு வரவழைத்தார்கள் சுவாமி தேசிகனை எல்லா பெரியோர்களும். ஏன்னா வாதிகள்லாம் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு இருக்கா. அவரை எதிர்த்து போராடணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துல ஒரு மகான் இருக்கார், வெங்கடநாதன். அவர் வந்தாத்தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அதனால அங்க இருக்கிற பெரியோர்கள் எல்லாரும், ஸ்ருத பிரகாஷிகாச்சார், பெரியவாச்சான் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து இவரை ஓலையிட்டு அழைத்தார்களாம் திருவரங்கத்துக்கு. இப்படி ஒரு பெரியவர் வரப்போறார் அப்படின்னு உடனே ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் கூடி இருந்து எப்படி இவரை வரவேற்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காளாம். ஊர் எல்லையிலிருந்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும், அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணணும், எம்பெருமான் கோயிலுக்கு முதல்ல அழைத்து செல்லணும், அதுக்கப்புறம் தான் வாதத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அப்படி இப்படின்னு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சுவாமி தேசிகன் எதிர்கொண்டு வரார் அந்த கோஷ்டியை பார்த்து. அப்போ முதல்ல விழுந்து சேவிச்சாராம். நீ பூவை பூவண்ணா ஆத்ம குணத்தை காண்பித்தார். அப்படியே அரண்டு போயிட்டா எல்லாரும். யாரோ பெரிய சுவாமி வித்வான் அப்படின்னா ரொம்ப மரியாதையோட நம்ம இருக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோமே, இப்படி ஆத்ம குணத்தோட இவர் முதல்ல மரியாதையை செலுத்துகிறாரே, எப்பேற்பட்ட மகானிவர் அப்படின்னு கண்ணால ஜலவிட்டு அவருடைய ஆத்ம குணத்தை கொண்டாடினார்கள் அந்த காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லுவார்கள். நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இதுதான் நீர் இருக்க வேண்டிய இடம் இனிமேல் அப்படின்னு சொன்னார்களாம் அந்த சமயத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும். அதற்கு ஏத்தாப்புல சுவாமி தேசிகனும் அங்கே இருக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கோயிலுக்கு நாதனான பெருமாளே வந்து, நம்பெருமாளே வந்து ரொம்ப அழகா சொன்னார். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, இப்படி சிம்ஹாசனத்திலே எழுந்தருள் இருக்க வேண்டும், கவிதார்க்கிக சிம்மமாக இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு அனுகிரகித்தாராம் எம்பெருமான். யாம் வந்த காரியம் என்ன? எல்லாரும் உய்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் எம்முடைய காரியம். அது எப்படி நடக்கணுமோ அப்படி ஆராய்ந்தருள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சுவாமி தேசிகனிடத்தில். அதனாலதான் சுவாமி தேசிகன் இவ்வளவு கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். அதிகரண சாராவளியிலிருந்து ஆரம்பிச்சு, பாதுகா சாஸ்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு, ரகசியார்த்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, சின்ன குழந்தைகள் சொல்லக்கூடிய குட்டி ஸ்தோத்திர பாடங்கள் வரை எந்த அதிகாரி எந்த கிரந்தத்தை எடுத்து எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி புரிஞ்சுட்டு எம்பெருமான் வழியில வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு கருணை புரிந்து ஆராய்ந்து அனுகிரகித்தார். இப்படி இந்த பாசுரமானது பல சிம்மங்களை குறிக்கும் அப்படின்னு பெரியோர்கள் காட்டின வழியிலே அனுபவித்தோம். இதற்கு மேலே பெண்களுடைய வாக்குக்கு இறங்கி எம்பெருமான் சிம்மாசனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். எப்படி நடந்தான், பெண்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்பதை நாளைய பாசுரத்திலே பார்க்கலாம். சதமகமணி நீலா ஷர்ங்கிணஸ்துல்ய ரூபா ஷயகிருத சுகபோதா ஷர்வரி காந்தவக்த்ரா ஷமித சகலதாபா ஷாதிதா பவ்யஜாதா சரணமுபகதானாம் சம்சதா சௌத்துகோதா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.